புதுமுயற்சி. ஜிவி பிரகாசம் மெயின், அது எடிட்டர் ஆர்கே செல்வா, ரஞ்சித் அண்ணன். மறுபடியும் 2வது தடவை பார்க்க போறேன். என்ன பிரதர்? ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. என்ன படம் ப்ரோ? நல்லா இருந்துச்சு. வாங்க ப்ரோ, தண்ணி கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி? அதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ஆமா செம. படம் எப்படி? நல்லா இருக்கு சார். விக்ரம் கோசம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இன்டர்வல் பேக் செம்ம இருக்கு. தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் மாட்டி விட்டாரு. மாட்டி விட்டாரா? பாரிஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன் ரெகுலர் கான்செப்ட் தான். ஒரு இது பேஸ் பண்ணி ஸ்டோரி ஆதி காலத்தோட தமிழர் குடியை பத்தி பேசுறாரு. தமிழர் குடியை பத்திதாரு. எப்படி இருந்துச்சு? அவரோட கதையில ரெகுலரா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஓகேவா? பார்க்கலாம். என்ன படம்னா? தங்கலான். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றாங்க, பார்க்கலாம். ஓகேவா இருந்துச்சு, எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் மியூசிக் தான் பங்காங்க ஃபுல்லாவே. எப்படி இருக்கு? ஃபுல்லாவே இது உண்மையான கதை. இது அது படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். தம்பி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குமா அப்படி இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. தங்கமா இருக்குடா. தங்கமா செம்மையா இருக்கு. ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்கு? அது தரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. ஜிவியோட மியூசிக் பயங்கரமா இருக்கு. அதான் ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா பண்ணி. சியானோட ஆக்டிங் வெறித்தனமா இருந்தது. ஜிவியோட மியூசிக் செம்மையா இருந்தது. பிஜிஎம்ல நல்லா இருந்தது. பாரிஸோட டைரக்ஷன் நல்லா தானே இருந்தது. ஆனா டைரக்ஷனோட ஆக்டிங் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா சூப்பரா இருந்தது. கதை வைஸ் ஓகே தான், பட் நல்லா இருந்தது. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் உழைப்பு இன்றைக்கி வந்து திரையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து அவங்களுக்கு எக்ஸைட் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப, ஏன்னா பெரிய படம். இது பெரிய படம்னா லென்த்தாக பெரிய படம், நிறைய குறைச்சிருக்கும். அது கரெக்டாக உட்காந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரஞ்சித் அண்ணாவோட குரல் வந்து இதில் பயங்கரமாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அகைன் பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு டைலாக்குமே கை தட்டுறாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் விக்ரம் சார் அவர் தான் எல்லாருமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. அவரோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அது சத்தியமாக கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது. செம்மையான ஒரு ஒர்க் அவர் பண்ணது. அவருக்கு எல்லா விதமான அவார்டுமே கிடைக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம். ஆஸ் அ டீமாக நாங்களும். தேங்க்யூ. தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்ல. தங்கலான் தரமான சம்பவம். தங்கலான் தங்க 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 தங்கலான். ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல. தங்கலான் தங்கலான். படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ இதில் ஃபேண்டசின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்களே, ஒர்க் அவுட் ஆகுதுங்களா இதில்? என்னன்னா, இது மெயினான கண்டென்ட் என்னன்னா, ஒரு தங்க சுரங்கத்துல என்னெல்லாம் நடக்குது, என்ன அநியாயம்லாம் நடக்கும். இப்ப ரஞ்சித் அண்ணன் ஸ்கிரிப்ட்னாலே ஒரு அடித்தள மக்கள் மேல வரணும், அவங்களுக்காக போராடுறது தான். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. விக்ரம் அண்ணன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு பயங்கரமா. அவரை தவிர வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பர். இதுலயும் அரசியல் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். தங்க சுரங்கம், அதுதான் தங்க சுரங்கத்துல இந்த மாதிரிலாம் அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சு நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே அவங்களோட கேரக்டரை எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அவங்க உயிரை கொடுத்து எஃபெக்ட் போட்டு நடிச்சு தான் செம்மையா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேற மாதிரி அடிச்சு ரத்தம் ஊத்துறது தான் ஃபுல்லாக செம்ம. அவர் மியூசிக் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து அவர் தான் பண்ண முடியும்ன்ட்டு, அதனால தான் அவரை யோசிச்சு அவரை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு மியூசிக். ரெண்டு பேருமே பெஸ்ட் தான். ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? அந்த மாதிரி தான். பண்ணிடலாம், கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். ஜிவி அண்ணா மியூசிக்கில் ஒரு பாட்டு பாட சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம்.